அவருக்கு எப்பயுமே பயம், அவர் வரவே முடியாதுங்கிறத அவரே முடிவு பண்ணிட்டாரு. அவர் இப்போ பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் எது வேணாலும் சொல்லுவார். ஆனால் கல்வி வளர்ச்சிக்காக உண்மையிலேயே உழைத்து கொண்டிருப்பவர் தமிழக முதல்வர் தான். இன்றைக்கி கூட பார்த்தீங்க, சைக்கிளாக இருந்தாலும் மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் லேப்டாப்லாம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று கொடுப்பது கல்வி வளர்ச்சிக்காக. அதுவும் படிக்கிற மாணவர்கள் படிக்கிற பொழுதே தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிற இந்த திட்டங்கள். அதை யார் ஒன்றாலும் குறை சொல்லட்டும். அதுவும் அவர் சொல்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. மக்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள். அதனால தான் என்னென்னமோ அவரும் சொல்லி பார்க்குறாரு. அதெல்லாம் தமிழகத்து மக்கள் நம்முடைய இந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள், கல்வித்துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளிலும் அவர் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் மக்கள் நன்கு அறிவார்கள். அதனால் இவர் எடப்பாடி, நாம் உண்மை சொன்னது போல துதிபாடியினுடைய இது எப்பொழுதும் எடுபடாது என்பது தான் உண்மை.